உள்ள போய் பார்க்கலாம். எக்க கேக்குதா? நீங்கள் பார்க்குறது பீஸ் லைன் சேனல். என்னோட சேனலில் ட்ராவலிங் vlog வரும். இங்கே இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா வயநாட்டில் இருக்கிற ஒரு பேந்தம் ராக் ஒரு பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஒரு 9 நிமிஷத்தில் போகிற மாதிரி காட்டியிருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க வேலை பார்த்துருக்காங்க காலங்காத்தால. டைம் பார்த்தீங்களா ஒரு 9:45 ஆயிருக்கு. அம்மா திக்கு திக்குன்னு பண்ணுறாங்கப்பா. இந்த யாரை வேணால் நம்புங்க, இந்த லேடிஸ் டிரைவிங் மட்டும் நம்பவே நம்பாதீங்க கைஸ். அவங்களுக்கு எதுவும் ஆகாது, ஆனால் வேறு வண்டிக்கு ஏதாச்சும் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க கைஸ். இங்கே தான் ஏரியா போகிறேங்க, கிளைமேட் பாருங்க வேற லெவலாக இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது கைஸ், அல்டிமேட். இங்கே ஒரு மத்தியானம் வரைக்கும் பார்ப்போம் கைஸ். இங்கே இருக்கிற சின்ன சின்ன பிளேசஸ் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். எனக்கு இங்கே இருக்குது, ஆனால் எனக்கு நான் கூறுக்குள்ள இருக்கனால எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஃபீலாக இருக்குது கைஸ். எனக்கு ஏன்னா கோழிக்கூடு சூடாக இருந்தாலும் பீச் இருக்குனால எனக்கு இன்னும் பிடிச்சிது கைஸ். அந்த பக்கம் ஏதோ இன்னும் ஒரு 2 நாள் தங்கிடலாம் மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அந்த சிட்டியில் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என் கூட வந்தவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு பிடிச்சிச்சு அந்த சிட்டியில் ஓட்டுறதுக்கு. நல்லா இருந்துச்சு கைஸ். அங்கே இருக்க ஆளுங்களும் கொஞ்சம் நல்லா தான் பழகுனாங்க. செம்மையாக இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஃபீலாக இருக்குது கைஸ். நான் இன்னும் சொல்ல வந்தேன், அதில் ஏபிஎஸ் ஃபெயிலியர்னு வந்துருக்கு இந்த பக்கம். ஏன்னா அந்த பேக் பிரேக்கில் அந்த வயர் டயரில் உரசி கட் ஆயிடுச்சான். நான் கூட ஃப்ரண்ட் பிரேக்குன்னு நினச்சேன் கைஸ். நான் பேக் பிரேக்கில் ஏதோ வயர் டச் ஆகி ஏபிஎஸ் ஃபெயிலியர்னு பார்க்கணும். அதை சர்வீஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம் கைஸ். ட்ரிப்புக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை வருமே, வராமல் வந்துடுச்சு. நேற்று வேறு லெவலில் ஒரு சம்பவம் ஆச்சு. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் கைஸ். பாருங்கள் வீடு கட்டி என்ன ஜாலியாக இருக்காங்களா. ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை ஓட்டலாம் கைஸ். என் கூட வந்தாங்க எல்லாம் ஃபஸ்ட்டே போயிட்டேன் கைஸ். ஏன்னா நான் அங்கங்கே கேமரா சரி பண்ணிட்டு வந்தேன்னா கொஞ்சம் ரோடு செம்மையாக இருக்குது கைஸ். சின்ன ரோடு மாதிரி தான் இருக்குது, ஆனால் அல்டிமேட்டாக போட்டிருக்காங்க. நல்லா க்ளீனாக இருக்குது ரோடு மட்டும். இன்னொரு 240 மீட்டரில் லெஃப்ட் எடுக்க சொல்லுது. முன்னாடி என்னன்னு தெரியல, சர்ச்சா? சர்ச்சு கைஸ். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஐயோ ஃபீலு பாருங்கள் வேறு லெவலாக ஃபீல் ஆகுது கைஸ். ஆஹா, இந்த மார்னிங்கில் ரைடு ஓட்டுறதே தனி சுகம் கைஸ். நல்லாயிருக்கு கைஸ், நல்லாயிருக்கு. அப்படியே மலை மேலே தான் போயிட்டுருக்கோமோ? ஆமாம் கைஸ், அந்த மலை அங்கே பாருங்கள், என்னம்மா மவுண்டன் வியூ பாருங்கங்க. அங்கே போட்டு எப்படியோ ஜாயின் ஆகிட்டோம் கைஸ். பாருங்க வாங்க. நான் சொல்ல அந்த மலை மேலே தான் யாருக்கு தான் கூட்டி வந்திருக்காங்கன்னு. பாருங்கள் என்னமா வியூ இருக்குது. ஐயோ மலை மேலே காட்டியிருக்கோம். ஸ்லோவாகவே போகலாம் கைஸ். பெட்ரோல் போனால் போட்டு
இங்கெல்லாம் ஸ்லோவாக போனால் தான் என்ஜாய் பண்ண முடியும். ஸ்பீடாக போனால் முட்டிக்கிட்டு தான் சாகணும். ஐயோ, எனக்கேன்னு அந்த ஆஃப் ரோடு வருது. பார்த்துக்கலாம் கைஸ், என் வண்டி எதுக்கு சகராதவன். காய்ஸ் அங்கே பாருங்க, வேற லெவலாக இருக்கு. இது என்ன கல்குவாரி மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது தான் பிளான்தம் ராக். இதை உங்களுக்கு நான் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஜெயின் டெம்பிள் போகிறோம் கைஸ். போயிட்டுருக்கோம் ஜெயின் டெம்பிள் போயிட்டுருக்கோம். வயநாடு. நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்கடா குரூப் ரைடில். அப்போ இந்த வெயிலுக்கு இந்த வண்டி ஓட்டினா தான் கைஸ் கொஞ்சம் கூலாக இருக்குது. எனக்கு காற்று வருது. போகலாம் கைஸ், போயிட்டுருக்கோம். க்ரீன் ஏரியா தான் இருக்கும், போகாமல் க்ரீன் ஏரியா தான். பாருங்க மரம் எவ்வளோ எப்படி இருக்கு பாருங்க. கைஸ் இங்கேருந்து 8 கிலோமீட்டர் வருது கைஸ். ஒரு 15 மினிட்ஸில் போகிற மாதிரி இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:15 கைஸ். இங்கே தான் 15 மினிட்ஸில் போவோம். இது என்ன பாம்பு மாதிரி இருக்குது கைஸ் ரோடு அப்படின்னு மேப்பில் காட்டி இருக்கு. போனால் தான் தெரியும் கைஸ். ஆமாம் பாம்பே தான்.
ஸ்லோவாகவே போகலாம் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஓகே 390 கைஸ். அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. அங்கேருந்து வந்தோம், வேறு லெவலில் இருக்கு பாருங்க அந்த மலைங்கெல்லாம். இப்போ ஜெயின் டெம்பிள்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டெம்பிள் போய்ட்டுருங்க கைஸ். பழைய காலத்து டெம்பிளாம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். இன்னும் ஸ்பாட் ஏதோ அந்த கண்ணாடியில் ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது கைஸ். அது போவோமா எனக்கு தெரில. பாருங்கள் என்னமா வியூ இருக்கு. ஐயோ வேறு இடத்துக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கே. நல்லா இருக்கு கைஸ், நல்லாவே இருக்குது கைஸ். எல்லாம் ஸ்லோவாகவே போவாங்க கைஸ், இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. பாருங்க நல்லா தான் இருக்கு. ஹெல்மெட் ஷாப்பு க்ளோசிங்கெலாம் 50 தான் கைஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா அப்போ தான் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கேட்கணும்னு சொல்லி அப்படி போயிட்டுருக்கு. இன்னொரு 2.5 இன்னொரு 4 நிமிஷத்தில் போயிடலான்னு வருது கைஸ். ஏதோ டவுனா, பெரிய டவுன் நினைக்கிறேன் கைஸ், கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதான் எந்த ஊருன்னு? இது சுல்தான் பக்ரியா கைஸ். இங்கே டர்ன் ஆகுதுன்னு தெரியல கைஸ். கைஸ் அங்கே ஒரு சர்ச்சுக்கு வேற லெவல் இருக்குது கைஸ். எங்கேப்பா டர்ன் பண்ண வருது? ஏய் அவங்கம்மா போயிட்டாங்களா? நீ ஏன் சொல்லலான்னு தானே கைஸ். ரோடு மிஸ் ஆயிடுச்சு. நம்ம எல்லா பக்கமும் காட்டினால கைஸ், ஏதோ வந்தாச்சு கைஸ். இதுக்குள்ளியா? ஐயோ இது முன்னாடி போடு. கைஸ் ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். ஜெயின் டெம்பிளா கைஸ்? என்னவோ ஹிந்தியில், மலையாளத்தில், இங்கிலீஷில் போட்டிருக்கு கைஸ் ஜெயின் டெம்பிள். அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஷூ போட்டு போகணுமாங்க தெரில கைஸ். எல்லாம் க்ளீனாக இருக்கிறது தான் யோசிச்சோம், யாருமே காணுமே. கைஸ் இது மோட்டர் ரூம்னு நினைக்கிறேன். अच्छा शू बिचಬೇಕಾ? செருப்பு கழட்டணுமாடா? ஆமாண்டா. ಸಾಕ್ಸ್ ಇರ್ಕಡುಂಡ ಏನು ಮಚ್ಚ ಹೌದಾ காய்ஸ் பார்த்துங்க பார்க்கலாம். ஃபுல்லாக ரெண்டரை இந்த பக்கம் கேர்ள்ஸாக இருக்காங்க, இந்த பக்கம் போகிறோம் என்ஜாய் பண்ணலாம் காய்ஸ். என்ஜாய் பண்ணுறோம்.
எப்படி கேட்குன்னு எனக்கு தெரியல. இங்கே ஒரு கேங் அப்படியே உக்காந்துருக்கான்னு கல்லை தொட்டிக்கிட்டு எதில் பண்ணான்னு கேட்குறான் பார்த்தீங்களா? என்ன ஒரு மூளை அடப்பா. ஓ, கிரானைட்டில் கட்டிட்டாங்கடா. கல்லை பார்த்து கிரானைட்டு சொல்கிற ஒரே மனுஷன் நீ தான்டா. பார்த்துக்கலாம் கைஸ், பார்க்கலாம். இதுக்குள்ளே உள்ள என்ன இருக்குன்னு தெரில. எல்லோரும் ஏதோ பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே தான் சாமி இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஒன்றும் இல்லை கைஸ், என்னை ஏமாற்றிட்டாங்க கைஸ். இங்கே கூட வந்தவன் ஏதோ கல்லுதா கைஸ். இங்கே ஒரு நந்தி சிலையா ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க கைஸ். இதுதான் கோவில். யாரும் நம்ம அங்கே விட்டோம், இங்கே வச்சுக்கோங்க கைஸ். உள்ளார எதுவும் காணல கைஸ். உள்ளே போகலாமா? உள்ளே போகலாம் கைஸ். உள்ளே போய் பார்க்கலாம். எக்க கேட்குதா? கேன் யூ ஹியர் மீ? என்னடா உள்ளார ஒன்றும் சாமி இல்லைடா கைஸ். உள்ளே இல்லை கைஸ், எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. சாமியே காணோண்டா. ம் ஆஃப் பண்ணிடு காய்ஸ். இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ இன்னொரு பிளேஸை காட்டுவேன். அது இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க. பின்ன பக்கத்தில் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.